இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த எக்ஸாம் போகிறப்போ வந்து 3 ஆவணங்கள் நீங்கள் கட்டாயம் கொண்டு போகலாம். அது என்னென்ன என்பதை பற்றியும் அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வெளியிட்டிருக்காங்க அது என்ன என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளாக் பென் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். ஏன்னா வந்து ஹால் டிக்கெட்லேயே இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் பென் யூஸ் பண்ணி தான் ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் ஹால் டிக்கெட் கொண்டு போகணும். ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது வந்து 4 பக்கத்தையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஏன்னா வந்து ஹால் டிக்கெட்டில் கடைசி பேஜில் தான் வந்து எக்ஸாம் ஹால் கண்ட்ரோலர் வந்து சைன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் ஹால் டிக்கெட்டுடைய அனைத்து பக்கத்தையும் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அது ஒயிட் அண்ட் பிளாக்கில் இருந்தாலும் பரவாயில்ல, கலர் பிரிண்ட் அவுட்டாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்ததாக வந்து மூன்றாவதாக ஆதார் கார்டு, அப்படி இல்லைனா பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி கார்டு, இந்த 3 டாக்குமெண்ட்டில் வந்து ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். அந்த காப்பியோடைய ஒரிஜினலும் கொண்டு போகலாம். ஜெராக்ஸ் தான் உங்கள் கிட்டே இருக்குன்னா ஜெராக்ஸும் கொண்டு போகலாம். அடுத்ததாக அவங்க ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நேர அட்டவணைன்னு சொல்லிட்டு வருகை நேரம் பார்த்தீங்கன்னா காலை 8:30 மணி, சலுகை நேரம் 9 மணி தான். அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. தேர்வு வந்து 9:30 மணிக்கு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் வந்து காலை 8:30 மணிக்கு தேர்வு கொடுத்திருக்க வருகை புரிய அறிவுறுத்தப்படுகிறார்கள். தேர்வருடைய இருக்கையில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ள பெயர், பதிவு எண் மற்றும் புகைப்படத்தை சரிபார்த்த பின்னரே வந்து தேர்வர் வந்து அவருக்கென்ற ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமர வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்களுக்கு OMR விடைத்தாள் வந்து முற்பகல் 9 மணிக்கு வழங்கப்படும். OMR விடைத்தாள் நிரப்புவது தொடர்பான அறிவுரைகள் வந்து முற்பகல் 9 மணிக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 9 மணிக்கு பின்னர் வரும் தேர்வர்கள் வந்து தேர்வு வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் 12:45 மணிக்கு முன்னர் தேர்வு அறையிலிருந்து வெளியே அனுமதிக்கப்பட மாட்டார்கள்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் தேர்வு ஆணையத்தின் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட தேர்வுக்கூட அனுமதி சீட்டு, ஹால் டிக்கெட் உடன் தேர்வு நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட்டின் 4 பக்கத்தையும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துடணும். ஒயிட் அண்ட் பிளாக்காகவும் இருக்கலாம், கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். தவறினால் அவர்கள் தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு இதில் ஏதாச்சும் ஒன்று ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட்டும் இருக்கணும். இவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மூன்றாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா கையொப்பம் புகைப்படமும். தேர்வுகள் வந்து OMR விடைத்தாளில் தங்களது கையொப்பத்தினை அதற்கென உள்ள 2 இடங்களில் இட வேண்டும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சைன் பண்ணணும். எக்ஸாம் முடிஞ்ச பின்னும் செக் பண்ணிவிட்டு சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்வு முடிந்த பின் தேர்வர்கள் அவர்களது இடது கைவிரல் பெருவிரல் பதிவினை விடைத்தாளில் அதற்கென உரிய கட்டத்தில் இட வேண்டும் சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து கைரேகை வைக்க முடியும்னா அவர்களுக்கு சலுகை இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து தேர்வு கூட அனுமதி சீட்டில் வந்து தேர்வரின் புகைப்படம் அச்சிடப்படலைனா அல்லது ஃபோட்டோ தெளிவாக இல்லைனா தேர்வரின் தோற்றத்துடன் பொருந்தவில்லை என்றாலோ தேர்வர் தன்னுடைய கடவுச்சீட்டு அளவிலான புகைப்படம் ஒன்றினை ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒட்டி அதில் தனது பெயர், முகவரி, பதிவு எண் குறிப்பிட்டு முறையாக கையொப்பமிட்டு தேர்வு கூட அனுமதி சீட்டின் ஒளிநகல் மற்றும் ஆதார் அட்டை அல்லது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், பாஸ்போர்ட், பேன் கார்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வச்சு இவற்றில் ஏதேனும் ஒன்றின் ஒளிநகலை இணைத்து அதனை தலைமை கண்காணிப்பாளரிடம் சரிபார்க்கப்பட்டு மேலப்பமிடம் போட்டு சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து OMR விடைத்தாள் மற்றும் வினா தொகுப்பு ஆகியவற்றில் குறைபாடு ஏதேனும் இருக்கிறதா என சரிபார்க்கப்பட்ட பின்னர் விண்ணப்பதாரர் வருகைத்தாளில் தனது பெயர், பதிவெண் உள்ளதை உறுதி செய்து அதில் தன்னுடைய விண்ணப்ப தொகுப்பு எண்ணையும் குறிப்பிட்டு கையொப்பத்தினை இட வேண்டும் சொல்லியிருக்காங்க. தேர்வுகள் தங்களது தேர்வு கூட அனுமதி சீட்டில் அரை கண்காணிப்பாளரின் கையொப்பத்தினை கட்டாயம் பெற வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வினா தொகுப்புன்னு சொல்லிட்டு தேர்வு தொடங்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னதாக வினா தொகுப்பு தேர்வுகளுக்கு வழங்கப்பட்டு OMR விடைத்தாளில் வினா தொகுப்பு எண்ணை எழுதுவதற்கு மற்றும் அதற்கான வட்டங்களை நிரப்புவதற்கு முன் அனைத்து வினாக்களும் வினா தொகுப்புகளும் எந்தவித விடுதலுமின்றி அச்சிடப்பட்டுள்ள நீங்கள் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் வேறு கொஷின் பேப்பர் வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மீண்டும் வந்து தரமாட்டாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இதெல்லாம் எக்ஸாமுக்கான OMR ஷீட் சம்மந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன். இது எல்லாமே வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்லேயே 3வது பக்கம் 4வது பக்கத்துலேயே இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க.
இதுதான் அவங்க சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் எக்ஸாம் போகும்போது ஹால் டிக்கெட்டில் இருக்க 4 பக்கத்தையும் கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினுடைய சைன் வாங்கணும். ஒரு டாக்குமெண்ட் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டுடைய ஒரிஜினல் அதில் ஜெராக்ஸ் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் குரூப் 4 எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.